பாண்டியகுமாரி பவானி குமாரி பவானி சங்கரி பரமேஸ்வரி வேண்டு வரம் தர அம்மா தாயே வேண்டு வரம் தர இன்னும் மனம் வல்லையோ வேளாந்தே நாத கரூபிணி சுகவாணி கல்யாணி ஜெக ஜனனி ஜனனி ஜெக ஜனனி கும்புறமுங்கோ இருக்குதையா இங்கே இருக்குதையா யான முகத்துக்கேத்த பான வைத்து சாமி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா கற்பக பேர் கேட்டு அத்தனை பலன்களையும் கற்பக பேர் கேட்டு அத்தனை பலன்களையும் எப்பவும் கொடுக்குதையா முகத்துக்கேத்த வான வைத்து சாமி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா சதுர்த்தி விரதம் இருந்த சங்கடம் எல்லாம் விலகும் ஐயா சதுர்த்தி விரதம் இருந்த சங்கடம் எல்லாம் விலகும் ஐயா முன்னால் நோம்பும் இருந்தா உடலில் நல்லது நடக்கும் ஐயா முன்னால் நோம்பும் இருந்தா உடலில் நல்லது நடக்கும் ஐயா கண்ணிரண்டு சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா கண்ணிரண்டு சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா கண்ணிரண்டும் சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா கண்ணிரண்டும் சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா யான முகத்துக்கேத்த வான வைத்த சாமி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா தினசரி பூஜைகள் செஞ்ச மனப்படி எல்லாம் கிடைக்கும் ஐயா தினசரி பூஜைகள் செஞ்ச மனப்படி எல்லாம் கிடைக்கும் ஐயா நினப்புள்ள சாமி இருந்தா நிச்சயம் சொன்னது பழிக்கும் ஐயா நினப்புள்ள சாமி இருந்தா நிச்சயம் சொன்னது பழிக்கும் ஐயா கண்ணிரண்டு சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா கண்ணிரண்டு சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா கண்ணு ரெண்டும் சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா கண்ணு ரெண்டும் சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா யான முகத்துக்கேத்த வான வைத்த சாமி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா
கண்ணாடி ஏ அக்காமவ வந்து நின்னா முன்னாடி எப்பவுமே காதல் ஒரு கண்ணாடி அதை உடைச்சிடாம பாக்குறவை கில்லாடி ஏ அக்கா பொண்ணு அஞ்சல நான் வச்சேன் பாரு நெஞ்சில நாங்க 2 பேரும் பிஞ்சில அதை எங்கேயும் போய் கொஞ்சல டாவு டாவு டாவுடா டாவுலாட்டி டைடா டாவு டாவு டாவுடா டாவுலாட்டி டைடா விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி ஏ அக்காமவே வந்து நின்னா முன்னாடி ஒரு நாள் மார்கழி மாசம் காலங்காத்தால அவ வீட்டு முன்னால காலையில இருந்து கோலம் போட்டுகையில் கதல சவுண்டு கேட்டு நான் எழுந்தா எழுந்து பார்க்கையில ஜன்னல திறந்துட்டா கொஞ்சம் குமரிய கண்ணுல பார்த்தா அவ என்ன பார்த்தா நான் அவளை பார்த்தேன் கண்ணு கண்ணு முட்டிக்கிச்சு காதல் வந்து ஒட்டிக்கிச்சு டாவு டாவு டாவுடா டாவுலாட்டி டைடா டாவு டாவு டாவுடா டாவுலாட்டி டைடா விதவிதமா சீப்பு கண்ணாடி ஏ அக்காமுவ வந்து நின்னா முன்னாடி சென்னை மாநகரிலே சவுத் உஸ்மான் ரோட்டிலே லலிதா சொல்றது இல்ல கலசு வாங்கி தந்த பகவான் கடையில் கட்பீஸ் வாங்கி தந்த கண்ணுல அளவெடுத்து ஜாக்கெட் தைச்சு தேவி தேட்டர்ல கதல் கொட்ட படம் பார்த்தேன் அவ என்ன தொட்டா நான் அவளை தொடல கண்ணு கண்ணு முட்டிக்கிச்சு காதல் வந்து ஒட்டிக்கிச்சு டாவு டாவு டாவுடா டாவுலாட்டி டைடா டாவு டாவு டாவுடா டாவுலாட்டி டைடா விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி ஏ அக்காமவ வந்து நின்னா முன்னாடி எப்பவுமே காதல் ஒரு கண்ணாடி அதை உடைச்சிடாம பாக்குறவை கில்லாடி ஏ அக்கா பொண்ணு அஞ்சல நான் வச்சே பாரு நெஞ்சில நாங்க 2 பேரும் பிஞ்சில்ல அதை எங்கேயும் போய் கொஞ்சல டாவு டாவு டாவுடா டாவுலாட்டி டைடா 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 நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனுங்க நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனுங்க ஹலோ ஹலோ நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனுங்க நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனுங்க சிரிக்க வைக்க நாட்டை சிரிக்க வைக்க சிசிருத்த கோமாளி வந்தேனுங்க சிரிக்க வைக்க உங்களை சிந்திக்க வைக்க சீர்திருத்த கோமாளி வந்தேனுங்க ஆட்டமாடி ஒரு பாட்டு பாடி ஆட்டமாடி ஒரு பாட்டு பாடி ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனுங்க ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி
விட்டடங்கி வந்தவங்க மோட்டார விட்டு வந்தவங்க ஹோட்டல்ல சாப்பிட்டு வந்தவங்க ஹோட்டல்ல சாப்பிட்டு வந்தவங்க ஆட்டமாடி ஒரு பாட்டும் பாடி அழகான கோமாளி வந்தேனே. அவ்வளவுதான், 2 வரி தான் பாட்டு. சார் போய்ங்க ப்ரோ. அருமையான மை செட்டு உண்மையிலேயே. வாங்கத்தா தங்கச்சி வாங்கத்தா. ரொம்ப நன்றி. அதுக்குதான் உண்மையான பாசமானது என் தங்கச்சி பூரா. உங்களுக்கு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து அன்னை கட்டி வைக்கிறேன். மருதமணி மாதிரி ஒரு மாப்பிள்ளைய கட்டி வைக்கிறேன். நத்தம் பஸ் ஸ்டாண்டில் எங்கிட்ட பொறிகளில் விற்றாத பொழைச்சிக்க. அப்பு 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 யாருக்குமா பொண்ணாடாது போடணுமா? ஆமா, அப்புறம் பேசிக்கிறோம். அது காது ஊத்து வீடு கிடையாது. அண்ணே எனக்கு ஏதாச்சும் ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைனே. உனக்கா? இதை ட்ரை பண்றியா? வேணாம், நல்லா இருக்காது. எக்கோ சார். ஒரே ஒரு கனிக்காக இல்லை கண்டாலி மணி நல்லா பாடுறா. நல்லா ஆண்டா பாடுறேன். என்ன கொணட்டுற? நல்லா பாடு. ஒரே ஒரு கனிக்காக சிவபெருமான் குடும்பத்தில சண்டை வந்தது. லைட்டா வைக்கணும். அலசி லாரி டயர்ல வெடிக்கிறத வைக்க கூடாது. லைட்டா ப்ரோ கப்ளிங் வேணுமா? சின்ன கப்ளிங். ரொம்ப வலிக்குதா? மெதுவா செய்வா. என்ன சண்டை அங்கே வந்தது? ஏதாய் இந்த கூட்டத்துல நீ வித்து காலக்கில உழப்பி போறாம இங்க வா. மேனேஜர் அதுக்கு ஒரு 5000 கொடுத்து விடு. இங்க வாத்தா, நான் காப்பாத்துறேன். இங்க வா, பார்த்துவீங்க. நான் இருக்கேன், மயம் இருக்கேன், கவலைப்படாத. ஆனா இந்த வயசுலையும் உழைத்து வாழ வேண்டும் என்று இருக்கக்கூடிய இந்த வீர தமிழச்சி எம்கேஆர் தலை வணங்குறேன். ஒரே ஒரு கனிய கொண்டு போனாரு நாரத மகரிஷி. அப்ப சிவபெருமான் குடும்பத்தில அண்ணன் தம்பி 2 பேரு. பிள்ளையார் சுழிய போட்டு செயலதுவும் தொடங்கு. கணபதி அண்ணே தமிழ் கடவுள் முருகப்பெருமான் தம்பி. அப்ப நாரதர் சொன்னாரு, இந்த உலகத்தை யாரு முதல்ல சுத்தி வாராங்களோ அவங்களுக்கு தான் இந்த கணின்னு போட்டி ஆரம்பம். ஆனா கந்த பெருமான் என்ன செஞ்சாரு? மயில கூட்டிக்கிட்டு உலகத்தை வளவர துவங்கினாரு. மயில் குஞ்சு செத்துறாதானே? ஓ வேலை மாதிரி பார்த்து பாடு. சரிடா, அவர் மயில் ஸ்ட்ராங்கா ரேசர்ஜியை போட்டு கூட வளர்த்திருப்பாரு. ஆனா விநாயக பெருமான் அன்னைக்கு அவர் மூஞ்சூறு பொந்துக்குள்ள மழை காரணமா போயிருச்சு. உண்மைதான். அப்ப நீ அவ வீட்டுல இருந்தியாக்கு எனக்கு மெசேஜ் அனுப்புனாங்க மேலோகத்துல இருந்து. அன்னையும் தந்தையும் தான் உலகா என்று சுத்தி வந்து கனிய வாங்கினாரு. அப்படி வாங்கினாலதான் கோபத்துல போன முருகப்பெருமா இன்னைக்கு மாலைகளை போட்டுக்கிட்டு பழனி மலை ஏன் போறான்? அந்த படை வீடு வர காரணமா இருந்தது அந்த கனி. கூட்டரம்ப கூடியிருச்சு நம்ம ராஜா ராணி ஆட்டம் பார்க்க. அழுவது கூடியிருச்சான் நன்னானே, அழுவது கூடியிருச்சான் நன்னானே. இந்த அறந்த கூட்டத்தில நன்னானே, இந்த அறந்த கூட்டத்தில நன்னானே. பாடி
ஏமாமா ஓடி விளையாடுவோம் ஏமாமா இந்த ஓடனத கூட்டத்தில எழலமாமா இந்த ஓடனத கூட்டத்தில எழலமாமா எல்லோ 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 எல்லம்மா எல்லோ 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 எல்லம்மா எல்லோ ஒரு தரண்டரத்து உள்ள நத்த வட்டாரமே தாய் உள்ளையா இந்த மாரியம்மன தரிசிக்க ஒத்துமையாயிருச்சு கூட ஒத்துமையாயிருச்சு ஊரு திரண்டிருச்சு நத்த வட்டாரமே ஒத்துமையா குடி தாயும் உள்ளே குடி இருக்குமா தாயும் உள்ளே குடிருச்சு ஒரு தரண்டரச்சு ஒத்துமையாயிருச்சு கூட ஒத்துமையாயிருச்சு நாடு தரண்டிருச்சு ராசாக்கா நாடு திரண்டிருச்சு ராசாக்கா போறா நாடு தரண்டிருச்சு ராசாக்கா நம்ம நாடகத்தை பார்க்க தர ராசாக்கா அவனத பக்கத்தாலே ராசாக்கா எல்லோ 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 எல்லம்மா எல்லோ 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 எல்லம்மா எல்லோ சரட்டு வண்டி ஓட்டி நத்தத்துல ஆதி கிழமை வளர்த்த ரெண்டு புள்ள மாட்ட பூட்டிய சரட்டு வண்டி ஓட்டி சரட்டு வண்டி ஓட்டி சலங்கமணி சத்த மாடு பூட்டிய சரட்டு வண்டி ஓட்டி சலங்கமணி மாடு ஓட்டி சலங்கமணி மாடு ஓட்டி ஜயகல போற வண்டிய ஏமாமா ஓ சாயங்காலம் போல வண்டிய ஏமாமா ஜயகல போற வண்டிய ஏமாமா நம்ம கருப்பே வாசலுக்கு எழலமா போய் கருப்பே வாசலுக்கு இளமோ போடு எல்லோ எழலோ எழலமாமா எழலோ எல்லோ எழலோ எழலமாமா எழலோ பொன்னாடைய போத்து விட்டு போங்க போ நான் உங்களை ஒன்றுமே சொல்லலை எங்களுக்கு துண்டு கண்டு இல்லையா எங்களுக்கு போடுங்க வாயா வாயா ஆசாமி காப்பு கட்டிட்டு நினச்சிருக்க போ கலை சாமி புழு புழுன்னு உன் வீட்டில் இருக்கும் காப்பை கட்டிவிட்டு தண்ணியை போற பெட்டி ராஸ்கல் டேமேஜ் கருத்தலாக்காம்பட்டி புதூர் என்னது என்னது கூலிக்கிறதுக்கு என்னது என்ன பேர் ஐயா ஐயா என்னங்க ரெண்டு சிராக்ஸ் எடுத்துட்டு சொல்லுங்க அதுல என்னது ஐயா கருத்தலக்கம்பட்டி புதூர் ஆமா சொல்லவே வேணாம் நீ போ இந்த 100 ரூபாய் கொண்டு போ நாளைக்கு ஓட்டுக்கு தேவைப்படும் இந்த ஏன் இந்துக்கள் கலாச்சாரம் அப்படி மாறிக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா ஒரே விஷயம் சிந்திக்கணும் சாமி என்றது உங்க வீட்டில் கிள்ளிக்கிற கிடையாது நிறைய பேர் இப்படித்தான் மாலையை போடுவேன் மாலையை கலட்டி வச்சு தண்ணி அடிச்சு விட்டு மறுபடியும் குளிச்சு விட்டு போடுவேன் அப்போ சாமி மைத்தில இருக்கேன் ஐயா நீங்கள் கேமரா எடுங்கய்யா அண்ணே சொல்லிருங்கண்ணே இந்த நாடக மேடைக்கு வரைய தேர்ந்துள்ள மரியாதைக்குரிய நம்மளுடைய திரைப்பட புகழ் அண்ணே அவர் அவர் நல்லது செய்கிறது யாரும் சொல்ல வேண்டியது கிடையாது, எல்லாத்துக்குமே தெரியும். அவர் இன்னைக்கு நம்ம மேடைக்கு வந்திருக்காரு. அவருக்கு எங்களுடைய விழாக்குழுவின் சார்பாக அவருக்கு பொன்னாடை போத்தி கௌரவிக்கப்படுகிறது. பொறி சி ஆறுமுகம், பூக்கொடை ஏ வடிவேல், TN 42 மறக்க முடியாது. நாடகத்தில் நான் போடுற காஸ்டியூம் பூராமே TN 42 தான். வாழ்த்துக்களை பூரா ஏன்ட்டியே 5000 பிள்ளை தட்டிட்டியே. ஆனால் இளைஞர்களுக்கு இந்த காலத்துக்கு எப்படி ஆடை அணிய வேண்டும் என்பதற்காக தினசரி ஒரு ஆடையை தயாரித்து கொண்டிருக்கிறார் TN 42 நத்தம் பஸ் ஸ்டாண்டில் உள்ள கடைக்கு ஆதரவு தாங்க.
வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் தங்கம். மருதமணிக்கு ஒரு ட்ரெஸ் கொடுத்து அதை அவன் சுமக்க முடியல. இந்த தண்டியை தச்சுட்ட சவராசக்காரன் போர்வை தச்சது மாதிரி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். வாங்க எங்க சொன்னியே வரல யாரு? இப்போ எதுக்கு ஐயா பேரை சொல்லணும்? நோட்டீஸ் வாசிக்கும் போது சொல்றேன். மருதமணி இப்போ வர மாட்டார், அவர் அப்புறம் வருவார். இப்போதான் குளுக்கோஸ் ஏற்றி போட்டு வந்திருக்கு. அவன் வரணுமுங்க. அவன் நீரே சொட்டு சொட்டாதான் போகுது. ஒன்றுக்கு இருக்கவே 7 மணி நேரம் ஆகுது. அவனை போட்டுக்கிட்டு பாவம் ஏதோ வயிற்று புழப்புக்காக அந்த பாமர மக்களை, கவலையோடு இருக்கக்கூடிய இந்த மக்களை சிரிக்க வைப்பதற்காகத்தான் நான் எங்கள் அண்ணனை ஏதாவது ஒன்று பண்ணுறேன். என்னைக்கு அவனை வெதரில் அடித்து அவனை கொல்ல போகிறனோ. பேரன்பு கொண்டு என் உயிரில் மேலான இது நத்தம் மாரியம்மனுடைய திருவிழா நாடகமா இல்லை நத்த வட்டார என் உழைத்து வாழக்கூடிய இந்த மக்களுடைய உணர்வா? நாடக கலைக்கு கிடைச்ச பெருமையாத்தான் நினைக்கிறேன். உண்மையிலேயே நானும் மருதமணிலாம் பெரியாலே கிடையாதுங்கய்யா. ஏதோ இன்னைக்கு உலகம் அப்படி உலகம். இன்னும் ஒருத்தன் யாரோ ஒருத்தன் இந்த தண்ணி பழத்தை தின்னுக்கிட்டு இருக்கேன், நடிப்பு அரக்கனா. அவனை பார்த்தா 10 கோடி கட்டின நகை கடையை திறக்க கூப்பிடுவாங்க. அதனால என்ன சொல்றேன்னா, திறமை எங்கேயும் இருக்கும். உங்கள் அத்தனை பேர்ட்டுமே திறமை இருக்கும்யா. நீங்கள் அத்தனை பேருமே தான் பெரியார். நீ எதுக்கு சந்தனம் தப்பிட்டு வந்து உட்காந்துருக்க? வளகாப்பா அப்பு. பேரன்பு கொண்டு என் உயிரில் மேலான தொடர்ந்து பாட்டையும் பூட்டையும் காலத்திலிருந்து வீரத்தை தொடர்ந்து விதைத்து கொண்டிருக்கின்ற வீர தமிழர்களே, உலக நாட்டுக்கு பயங்காட்டின என் தமிழன். ஜல்லிக்கட்டு வீர விளையாட்டு. தன்னை பட்னி போட்டு வாயிலா ஜீவன் 5 மாடுகளை பட்னி போடாமல் செல்லப்பிள்ளை போல் வளர்ப்பதை என் தமிழன் என்னைக்குமே தவறுனது கிடையாது. தன்னால் இயன்ற உதவியை பிறருக்கு ஏதாவது ஒரு டீயோ சாப்பாடோ அன்றாட வாங்கி கொடுக்கும் ஒவ்வொரு தமிழனும் கேப்டன் விஜயகாந்த் ஐயாவா பார்க்கிறேன். என் அன்பு வீர தமிழச்சிகளே, என் தாய்மார்களே, தாய்மார்கள் தான் உண்மையிலே நம்ம சொல்லுவோம். மேடைக்கு டான்ஸுக்கார பிள்ளைய பேசுவான், அது இன்னொருத்தன் முட்டாட்டி, அது வேற விஷயம். சும்மா உங்களை சிரிக்க வைக்கிறதுக்காக பேசுவான். ஆனால் இந்த உலகத்திலேயே மனித பிறவியோடு பெண்கள் பிறவிதான் உண்மையிலே ரொம்ப கஷ்டமான பிறவி. 10 மாதம் குழந்தை பெக்கக்கூடிய தாய்க்குத்தான் அந்த கஷ்டமெல்லாம் தெரியும். இப்போதான் ரோசை போட்டு போனேன், வேற மனம் எழுதிட்டு வந்திருக்கியா? கருத்தலக்கம்பட்டி புதூர் குளிக்கருத்துக்கு லக்ஸு தேவை. ஓ, குளிக்கிறதுக்கா கீரை முண்டை? குளிக்கிறதுக்கு லக்ஸு சோப்பு தேவை, படிக்கிறதுக்கு புக்கு தேவை, காதலுக்கு கிசு தேவை. இங்க வா வா, கிலோ 30 வா. அந்த பிள்ளைய கப்பி அடிச்சு விட்டு எத்து பல்லு அப்படி ஓட்டு இது பண்ணிப்போம். இது என்ன என்ன வசனா ஐயா? பாருங்கய்யா, இந்த வயசுல கூட உனக்கு கப்ளிங் கேட்குதே. உன்னை நீக்குற காரண்ட ஏயுறே, அவன் மூங்கிக்க மட்டும் அடிச்சு கொண்டுருவேன் சத்து சத்து. இந்த நீக்குற காரங்க எப்படி இருப்பாங்க? ஒரு 2 படம் ஏற்றி விடவா? ஓ மேல மசரை பாரு, பெட்டிக்காரே மாதிரி உட்காந்துரு. வந்து உட்காந்துருக்கிய 7 ஏக்கர் கருதறுத்த கருது வண்டிக்காரே மாதிரி. சிச்சுக்க மயிர். பேரன்பு கொண்ட என் உயிர் தமிழ் உறவுகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த MKRின் பணிவான இரவு வணக்கம். வாங்க வாங்க, வானே வானே. மதிப்புக்குரிய நத்தம் பேரூராட்சி சேர்மன் ஐயா KSSM சேக்கி சிக்கந்தர் பாட்ஷா MABL 12வது வார்டு கவுன்சிலர் M லதா மாரிமுத்து, 18வது வார்டு கவுன்சிலர் S மாரிமுத்து இவர்கள் சார்பாக எனக்கு மலர் மாலை நிறுவத்து கௌரவப்படுத்தி அத்தனை பேருக்கு நன்றி. இதுக்கு ஒரு 5000 காசை கொடுத்தா கூட 4 ஏழை வேலைக்கு அன்னதானம் போட்டிருக்கலாம். இந்த மாலையை போடுற ஆளுங்க தயவு செய்து சொல்றேன், மாலையை போடுங்க. யாருக்கு போட்டாலும் உதறிட்டு போடுங்கய்யா. அன்னைக்கு போட்டு செங்கோலியை கடிச்சு பிடிச்சி என்னையே யோ ரூம் பாய். நாடகம் வள்ளி திரும்ப நாடகம். இந்த உறவுலாம் என் இளைய சமுதாயம் பூரா இங்கே 2 வீலரை எடுத்துக்கொண்டு
இந்த நத்த புண்ணியமான பூமிக்கு வந்திருக்கீங்கன்னா இந்த நத்தத்துக்கு உள்ள பெருமை எங்கேயுமே கிடையாதுங்கய்யா. அப்போ வணக்கம். ஆனா அதுக்கப்புறம் எத்தனை நிகழ்ச்சி நீங்க நடத்தினாலும் இந்த கூட்டம் வருமானது சந்தேகம். ஏன் நாங்க சும்மா கிடையாது, பூரா என் சொந்தம் வந்தாது பூரா இம்புட்டு கூட்டம். அதே உண்மை. இன்னைக்கு அதிக சொந்தத்தை பெற்றிருக்கிறேன் இந்த எம்கேஆர். இதுல ஊட உள்ள ஆளுகளுக்கு ஒண்ணுக்கு நெருக்கம் போது அங்கனே அடிச்சுது, சட்டி காஞ்சவனே எந்திரிச்சு போயிரு. ஏன்னா சடச்சடன்னு விழுந்துச்சா இன்னார் மையம் மூத்திரம் பேச்சு விட்டேன் அத்தை நாடகத்தில் நின்றாங்க. அதே மாதிரி வர்ற ஆம்பளை ஆளுங்க பேம்பஸ் நல்லா மாட்டுங்க. பேம்பஸ் மாட்டினீங்கன்னா எல்லாம் கூட்டி மாறித்தாளி செமந்து. எனக்கு ஒன்று பேம்பர்ஸ் வாங்கி கொடுனேன். உனக்கு ஆன பேம்பஸ் வாங்கி தரேன். போமுண்டை நீ ஒன்றுக்கு இருந்து சட்டியே ஓட மாட்டேன். அன்னைக்கு சட்டி ஓடாமல் மயம் செல்ஃபி எடுக்கும்போது முண்டமாக நட்டுருக்கேன். மயம் கேட்டிருக்கேன், என்னப்பா இதுக்குள்ளே கருக்கரவா வச்சிருக்கேன். கேவலப்பையில போய் நான் என்ன சொல்ல. இங்கே வந்தவர்கள் பூரா பப்புன் டான்ஸா பார்க்க வந்தவர்கள் மட்டும் கை தூக்குங்க. வள்ளி திருமண நாடகம், வள்ளி, நாரதர், ராஜவாட், இந்த மூவர் தான் தெய்வத்தினுடைய வேஷத்தை அணிந்து வருவார்கள். அவர்களை நீங்க பார்க்க வேண்டும். ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாருமே இன்னைக்கு பூரா கவர்ச்சி. அசிங்கம் முன்றியில எந்த கலையில அசிங்கம் இல்லை நீங்க சொல்லுங்க. எல்லாத்திலும் இருக்கு. விஜய் டிவி முதற்கொண்டு டவுல் மீனிக்குதான். விஜய் டிவி டவுல் மீனிக்குதான் அந்த அதுல பார்த்துதான் கிறங்கி வந்திருக்கேன். அது தமிழே மாதிரி ஒரு ஆள் எவனும் கிடையாது. செருப்பை குண்டிக்கு போட்டு உட்காந்துருது. செருப்பை குண்டிக்கு போட்டு உட்காருவேன். ரெண்டாவது இந்த இடத்துல ஈர செவரா இருக்கும். இங்கே ஒண்ணுக்கு இருக்காதுன்னா 70 பேர் அங்கே அடிப்பேன். அடிச்சு ஆலப்பழாக்கு கல்லே தள்ளி விட்டு கோடி கணக்கில் பணம் வைத்து தினமும் 10 அடியால் வைத்து கொண்டு சுத்துவர்கள் எல்லாம் பெரியால் அல்ல. அன்றாட வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி உழைத்து பாசமனா என்ன பசினா என்ன தெரியக்கூடிய இந்த மக்கள் தான் எல்லாத்திலும் சிறந்தவர்கள் என்று சொல்லுவேன். இப்ப நீ கைதட்டு 4 ஊரம் 10,000 கஞ்சி ஊத்திரியாக்க பெட்டி ராஸ்கல் பொண்டாட்டி கப்ளிங்காக ஆத்தாவை தூக்கி போட்டு மிதிக்கிற. எங்க ஊர்லாம் அசால்ட்டா ஒரு பொம்பளை ஆளு ஆத்தாட்ட ஏவி விட்டுருச்சு. வா வா ஒவ்வொரு ஆளா வராத, நான் யோசிச்சு டைமிங் பேசிக்கிட்டு இருக்கேன். அலங்கானூரை சேர்ந்த சென்னை பேக்கரி வடை மாஸ்டர் 501 வடை ஓடுற நீயே 500 தரைய ஓனர் எழுத்துட்டு வாவே பேக்கரி எழுதி வாங்குவோம். ஓகே ப்ரோ. என்னை கண்டுக்கிறவே இல்லையாடா, கண்டுக்கிறவே இல்லை. ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் ஒரு 1000 ரூபா கொடுங்க ப்ளீஸ். வண்டி மைலேஜ் கொடுக்க மாட்டேது. என் டிரைவர் வேற ஏற்கனவே டிராய்ட் ஓட்டினவன். பிஞ்ச கடை காட்டினா 4 ரவுண்டு அடிச்சுதான் ஏறினேன் ரோட்டில். விறகு வண்டி ஐயா போங்க போங்க 100லயே போ. ஏன்னா இந்த உலகத்திலே பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது. எல்லாமே செய்யக்கூடிய தொழில் அத்தனையுமே நீங்க பார்க்கக்கூடிய வேலையெல்லாம் புனிதமானவை புனிதமானவை. இந்த நாடகத்தை நடத்துவது எளிதல்ல. இங்கே இருக்கக்கூடிய பெரியவர்களுடைய கஷ்டம் எனக்கு தெரியும். இவர்கள் அரும்பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் சொல்லும் வார்த்தையெல்லாம் இளைய சமுதாயம் கேளுங்க ஐயா, எல்லாரும் கேளுங்க. பெரியவங்க இருக்க வரைக்கும் அவங்க அருமை தெரியாது. அவங்க போனதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு தெரியும் ஐயா. ஆமா உங்களை சொல்லலையா, நீங்க என்ன அப்பையிலேருந்து எப்படி இருக்கீங்க? உங்களை சொல்லலைங்க, நீங்க என் பண பொட்டியா, நீங்க தான் காசு தரணும். அடே நரேன் ஐயாவை 2ஆம் ரூம்ல ஏசியை போட்டு படுக்க வை. ஏன்னா பெரியவங்க பெரியவர்களா இருந்தார்கள் 35 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னைக்கு ஒரு சில பெரியவர்கள் செய்யக்கூடிய தவறுலாம் நான் சுட்டி காட்டவா? இளவட்ட பையன் போயல ஓடுறானே, நீ வெக்க மசல் இல்லாம அவன்கிட்ட போய் பெரியப்பாவுக்கு மட்டும் குடுறா. அவன் கொடுத்தவனே நீ போட்டுக்கிட்டு ஓண்டு வச்சுட்டு அப்புறம் உன்னை தூக்கி போட்டு வெதரில் மிதிப்பியால. தண்ணி இளவட்ட பையன் அடிச்சா நீ பாட்டுக்க தண்ணி அடிச்சா நீ பேசாம போகணும் தானே. நீ அங்கே போய் எனக்கு 2 வருஷம் ஊத்துங்கடா. இல்லை வரியப்பா நீங்கள் வயசில் பெரியாள், ஏ போ ஊத்துங்கடா வேண்டாமங்களா அப்படின்னு ஊற்றி விட்டுருவாங்க. அப்புறமேல உன்னைய சட்டையை பிடிச்சி 2 அரை விடுவாங்க. நீ என்ன மயத்தில் வந்தேன்னு. அப்புறம் என்ன மையம் அடிச்சு விட்டேன் நான் நாட்டுக்கு சாரேச்சா. எப்படி மரியாதை? அந்த மரியாதையை நம்மளே காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு நாடு எதை நோக்கி போகுது உங்க எல்லாத்துக்கும் தெரியாது. சீரழிந்து கொண்டு இருக்கிறது. பெத்த தாய் தகப்பனுக்கு அப்புறம் ஒரு தாய் தகப்பன்னா பள்ளிக்கூடம்
பாடம் கற்பிக்கக்கூடிய சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர் பெருந்தகை. அங்கே என்ன நடக்குது? 100க்கு ஒரு 5 ஆசிரியர் செய்யக்கூடிய அந்த குற்ற செயல் சிந்திச்சு பார்க்கணும். பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடிய சிறுமிகள் பாலியல் வன்கொடுமை இதே தமிழகத்தில் நடக்குதா இல்லையா? அப்படி இருக்க ஆளுகளுக்கெல்லாம் ஏன் தண்டனை கொடுக்குறிய? நம்மளே தூக்கி போட்டு அவன் வெதர் அத்து அங்கனே மண்ணெண்ணெய் ஊற்றி எரிச்சு விட்டு. இன்னைக்கு எல்லாமே அப்படி ஆகி போச்சு. பாரு இந்த ஐயா கை தட்டுறாரு பாரு, அவர் ஒரு ஆள் தாயா. எதுக்கு தட்டுறேன்னு தெரியாம தட்டுறிய? ஒரு தடவை தட்டுனா விடுப்பான், ரப்பு ரப்புன்னு இப்படி 100 தடவை தட்டுறேன். இன்னைக்கு இளைஞர்களுக்கு என்னன்னா, காலேஜ் படிக்க போகிறோமா, அங்கே போய் பள்ளிக்கூடத்தை போய் பார்த்துட்டு பள்ளிக்கூடத்தில் பாத்ரூம் நல்லா இருக்கா, ஆசிரியர் நல்லா சொல்லித்தராங்களா, அதெல்லாம் பார்க்குறது கிடையாது. இவன் போனவனே எந்த பிள்ளை நல்ல பிள்ளை அப்படியே அலைவேன். அப்படியே லேசாக அந்த பிள்ளை சிரிச்சிடணும், அங்கனே 3 நாளைக்கு இருப்பேன். அந்த பிள்ளை சிரிச்சிச்சு, அப்புறம் தான் தெரியும் அந்த பிள்ளைக்கு எத்து பல்லுண்டு. அங்கனே பூராமே அலைகிறேன். லவ்வர் நான் தான் ஏற்கனவே சொன்னேன். என்ன சொன்னேன்? ஓம் சக்திக்கு மாலை ஓட்டு போகிற பொம்பளைய கவனமாக போ, பக்தியோடு போ. நீ குத்தாட்டம் போடுற ஆத்தா உன்னைய வேலு கம்புட்ட முதுகுல குத்துவான்னு சொன்னேன். சாச்சிட்டியே அந்தந்தண்டி டூரிஸ்ட் வண்டியை சாச்சு விட்டு செல்ஃபி எடுத்து போட்டிருக்க வெக்கமாக இல்லாமல் என்ன குத்தாட்டம் கேட்குது. அவன் படுற கஷ்டம் அவனுக்கு தான் தெரியும். போய் ஓம் சக்திக்கு போடு, பராசக்திக்கு போடு, முருகனுக்கு போடு, ஐயப்பனுக்கு போடு. உன் குடும்பம் நல்லா இருக்கனா, நம்ம 4 பேரா போட நல்லா வரணும்னு சொல்லி பக்தியோடு கும்பிட்டு பஸ்ஸில் உட்கார வேண்டியதானே. போய் டிரைவர்கிட்ட போய் என்ன வாட்டு போடுற? மாரியம்மா. நோ 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 சக்தி. டிரைவர் சொல்லுங்க சக்தி, நல்லா லப்பு லப்புன்னு குத்துற மாதிரி போடு. அவன் யமுனா நதி கரையோரத்தின் ஒந்தன். அவன் பார்ப்பேன், நானே 5 நாள் ஆச்சு பொண்டாட்டி விட்டு வந்து இந்த முண்டையை நம்மளை கொண்டு வராங்கன்னு கீர் ராடு எது அவை ராடு எதுன்னு போட்டு கடைசியில் கொண்டு போய் புளிய மரத்தில் முட்டினவனையே புளிய மரத்தில் முட்டியும் விடலை. டிரைவர் உடனே படி டிரைவரம்மா டிரைவரு ஓம் சக்தி டிரைவரு டிரைவரம்மா டிரைவரு. அவன் சூத்து ஊற்றி போய் அவன் ஆடுறேன் அந்த டிரைவரம்மா டிரைவரு. அண்ணே இந்த ராடுக்கு என்னாச்சு? அந்த ராடுக்கு என்னாச்சு? எது அந்த ராடு? போய் லைட் அடிச்சு பார்த்துட்டு வா. ராடு போச்சு, அவ்வளோதான் வெல்டிங் வைக்க வேண்டியேன். ஏன் சொல்றேன்? இந்துக்கள் கலாச்சாரம் புனிதமானவை, புனிதமானது. நாங்கெல்லாம் பரம்பரை கோடாய். சாமி நில்லுனா நிற்கும், ஆடுனா ஆடும். ஆடாத சாமி ஆட்டு வைத்தார். எங்கள் பாட்டையும் போட்ட காலத்திலேருந்து நாங்கள் அப்படியே வந்தவங்க. தவறா பேசவில்லை. ஏன் தவறு செய்து கொண்டிருக்குன்னு சுட்டி காட்டுறேன். எனக்கு உரிமை இருக்கு, உரிமை இருக்கு ஐயா. ஹலோ, அன்பார்ந்த பெரியவர்களே, இடையூறுக்காக மன்னிக்கவும். என்னுடைய பாசத்துக்குரிய யான் பெற்ற இன்பம் பெருக இந்த வையகம் என்பதற்கு நீங்க நாடக உலகில் மட்டுமல்ல, நகைச்சுவை கலைஞர் மட்டுமல்ல, தமிழ்நாட்டிலேயே ஒரு தலை சிறந்த உதவிக்கரம் நீட்டக்கூடிய ஒரு அன்பிற்குரிய ஒரு நாடக நடிகர் மட்டுமல்ல, சிறப்புக்காக எம்முடைய எம்கார் அண்ணன் அவருக்காக என்னுடைய அன்பு தம்பி எக்ஸ் சர்வீஸ்மேன் முன்னாள் படை வீரர் இறந்து விட்டார். காலம் சென்று விட்டார். போன மாதம் 14 இறந்து விட்டார். இறந்தாலும் சென்ற காலத்திலே கருத்தலங்கம்பட்டியிலே ஒரு எம்கேஆர் நாடகம் நடக்க வேண்டும் என்பதற்காக அவர் தீவிர பட்டாளன வந்த முன்னாள் ராணுவ வீரர் இறந்து விட்டார் என்பதாக அவருடைய அன்பு பிள்ளை இதோ வருகிறது முன்னாடி பொறுத்து இதோ ஒரு அன்பு கரம் நீட்டுகிறார். அவர்கள் அந்த முன்னாள் படை வீரர் அவர்கள் குடும்பத்தார் சார்பாக நன்றி, வணக்கம் வணக்கம். குறைய போய் சாப்பிடுங்க, குறைய போய் சாப்பிடு. நீ அழுவாதண்ணே, நீ அழுவாத. எவ்வளவு பாசம் நீ இருந்தா வாரு. சும்மாறா வெண்ணமேன, உனக்கு உண்மையான பாசம் உனக்கு தெரியுமாடா? எங்க அண்ணே உண்மையிலே அந்த அண்ணே மனசுக்குள்ள எந்த வஞ்சமும் கிடையாது. வாழ்த்துக்கள். 2 பேரும் எந்த ஊருப்பா? கருத்துல கம்பட்டியா? போகும்போது விசிட்டிங் கார்டை கொடுத்துட்டு போங்க. நான் எதா இருந்தாலும் நான் இருக்கேன். நீங்க அழுகக்கூடாது, அழுகக்கூடாது. அழுகிற அளவுக்கு சரக்கு போடுறாங்க, அழுகக்கூடாது. நீ அழுகவே கூடாது. நாடக மேடையா வேற என்னமாப்பா?
முதல்ல முள்ள வட்டி அடங்கப்பா, எனக்கு படபடன்னு வருது. இல்ல நான் போய் ஒரு ஆப்ப சாப்பிட்டு வர்றேன். அன்பை காட்டுவது உண்மையா இருக்க வேண்டும். மது என்பது